இன்று ஒற்றை மற்றும் இரட்டை ஆகிய 2 இலக்கங்களையும் கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுவரை விவசாயிகளிடமிருந்து 61,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், பார்லிமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை 2026 மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கொத்மலை நீரேந்து பகுதிகளில் தற்போது நிலவும் வறண்ட வானிலையினால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 21.8% குறைந்துள்ளதாக அந்த நீர்த்தேக்கத்தின் பொறுப்பதிகாரியான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். ஹெட்டன் நகரில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் மாணவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்ட 3 மாணவர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6 வரை வேரளவத்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயர் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு அமைவாக போலீஸ் மா அதிபரினால் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் நேற்று சுங்க அதிகாரிகளால் கொத்தள இம்புட்டு தொகையை சட்டவிரோதமாக சீனாவுக்கு கொண்டு செல்ல முயன்ற சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகளை 30 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சூரியவெவ நுகேகந்த பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று 2 லொரிகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.